வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 99வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 491வது கேள்வி பாருங்கள். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தார் போன்ற வடிவத்தில் உள்ளது. அதன் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர், கூம்பின் சாயுரம் 53 மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பை கணக்கிடுக. கொஷின் புரியுதான்னு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உருளை இருக்குது, ஒரு உருளைக்கு மேலே கூம்பு இருக்கிறது மாதிரியான ஒரு ஷேப்பு. இந்த உருளையினுடைய உயரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 மீட்டர். அதனுடைய அடிப்பக்க ஆரம், இந்த ஆரம் இருக்குது இல்லையா, இந்த ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 52.5. அடிப்பக்க ஆரம்னா இதுக்கும் வரும், கூம்புக்கும் வந்துடும். சரிங்களா? கூம்பினுடைய சாயுரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 53 மீட்டர். அப்படின்னா இதை அமைக்கிறதுக்கு தேவையான கித்தான் துணியுடைய பரப்பு எவ்வளோ, அதாவது இந்த சுற்றி வரக்கூடிய இந்த அளவு, இந்த கித்தான் துணியுடைய பரப்பு எவ்வளோ அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஷின். அப்போ என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா, இந்த உருளைக்கும் இந்த மேலே இருக்கக்கூடிய கூம்புக்கும் வளைபரப்பு கண்டுபிடிச்சா போதும். ஏன் நம்ம சுற்றி இப்போ உருளைக்கு இந்த பக்கமும் கூம்புக்கு இந்த பக்கமும் மட்டும்தான் நம்ம அந்த கித்தான் துணியை பரப்ப போகிறோம். கரெக்டாக நடுவில் இங்கெல்லாம் போட போகிறதுன்றதால வளைபரப்பு. அப்போ உருளையினுடைய வளைபரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2πRH ப்ளஸ் கூம்பினுடைய வளைபரப்புக்கான ஃபார்முலா πRL. ரெண்டுலேருந்து எதை வெளியே எடுத்துடலாம்? பையையும் ஆரையும், ஏன்னா ரெண்டுத்தோட ஆரமும் சேம் தான். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, பையை ஆறு எடுத்துட்டோன்னா இங்கே 2H இருக்கும், ப்ளஸ் இங்கே L இருக்கும். ஆன்சரில் அவங்க பையை அப்படியே கொடுத்துருக்கிறதால பையை அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு ஆர், ஆரை எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 52.5 இன்ட்டு 2H. ஹைட்டு பாருங்கள் 3, அப்போ 3 6, ப்ளஸ் சாயுரம் 53, அப்போ ப்ளஸ் 53. அப்போ பை அப்படியே வந்துடும். இன்ட்டு 52.5 இன்ட்டு 6 53 கூட்டணும் அப்படின்னா 59. ஸோ 52.5 59 பெருக்கணும் அப்படின்னா 3097.5 கிடைக்கும். பை இருக்கிறதால பை அப்படியே சேர்த்துக்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இது இடத்துக்கு ஃபார்முலா தெரியணும், அவ்வளோதான். இது மல்டிப்ளை தான்மா, அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் மல்டிப்ளிகேஷனை தப்பு இல்லாமல் பண்ணுறோமா அப்படின்ட்டு அதை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 492. 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? 2 ரூபாய் 70 பைசா, 1 ரூபாய்னா 100 பைசா, அப்போ 2 ரூபாய்னா 200 பைசா, ப்ளஸ் இது ஒரு 70 பைசா. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 270 பைசாவில் 15 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? ஏன்னா இங்கே மொத்தமே பைசாவாக மாற்றினா தான் நம்ம இந்த பைசா கூட கம்பேர் பண்ண முடியும். சதவீதம் அப்படிங்கிறதால இன்ட்டு போட்டு 100, 0 0 கேன்சல் ஆகிடும். 3ஆம் வாய்ப்பாடு 5 5 9 27, 5 10 பெருக்கணுன்னா 50/9. 50 9ஆல் வகுத்தோன்னா 9 45, மீதி 5 பையில் 9 இருக்கிறதால 9. ஸோ 5/9 சதவீதம். ஆப்ஷன் டி. ஒன்றுமே இல்லை பாருங்கள். சரிங்களா? சதவீதத்தை பேஸ் பண்ண கொஷின் இது. 493. P = 9 எனில் Q, இது ஆக்சுவலாக என்னன்னா 3 × ரூட் இல்லை, Qth ரூட் ஆஃப்னு அர்த்தம். அவங்க முன்னாடி கொடுக்குறப்ப 3 × ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, Qth ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் அது. சரிங்களா? அதுதான் அந்த ரூட்டை கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்ம்ஸை. Qth ரூட் ஆஃப் P, Pயோட வேல்யூ 9 இன்ட்டு P ஸ்கொயர், 9 ஸ்கொயர் பண்ணால் 81, ப்ளஸ் 3P 39 27, ப்ளஸ் 3, இது இல்லாமல் ப்ளஸ் 1. சரிங்களா? ரூட்டுக்குள்ளாடி. அப்போ Qth ரூட் ஆஃப் 9 81 27 3 30 111. கரெக்டாக? 9 × 111 ப்ளஸ் 1. 9 111 பெருக்கணும் அப்படின்னா 999 ப்ளஸ் 1. 999 1 கூட்டணுன்னா 1000. என்ன கொடுத்துருக்காங்க? Qth ரூட் ஆஃப் 1000க்கு Qth ரூட் எடுத்தோன்னா 10. கரெக்டாக? 10ஓட கியூப் 1000. முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. இவ்வளோதாம்மா. சரிங்களா? அடுத்ததான் 494. ஒரு அறையின் நீளம் 5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், இவற்றின் நார்ச்சுவர்களின் பரப்பளவு 88 மீட்டர் ஸ்கொயர் எனில் அவ்வறையின் உயரம் காண்க. 4 சுவர்களுடைய உயரம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லை 4 பக்கத்தோட அதனுடைய பரப்பளவு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய வலைபரப்பு, இல்லாட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்கப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருப்போம் பாருங்கள். நம்ம 3 டைமென்ஷன்ஸை பற்றி நடத்தும்போது அந்த ஃபார்முலாஸையே தனித்தனியாக சொல்லும்போது இந்த ஃபார்முலாவை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பக்கப்பரப்புனா என்ன, மொத்த புறப்பரப்புனா என்ன, எங்கே பக்கப்பரப்பை யூஸ் பண்ணணும், எங்கே மொத்த புறப்பரப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த கன அளவை பற்றி அதோட ஃபார்முலாஸை டீட்டெயில்டாக போட்டிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அப்போ இதோட பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா 2 × L + B × H.
இது என்ன வடிவம்னு எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இது கனச்செவ்வகம் தான் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, நீளம், அகலம், உயரம் இது 3 வருதுனாலே கண்ண மூடிட்டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா அது கனச்செவ்வகம்னு சொல்லிடலாம். ஸோ இதோட பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ 88. ஸோ 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி நீளம் 5 அகலம் 3 5 3 கூட்டினா 8 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 88. 1 8 11 8 88 பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் தான் வகுத்தல். அப்போ 11 2ஆல் அடித்தோம் அப்படின்னா I2 10 மீதி 1 I2 10. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 5.5 ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக 495. 405இல் 0.85% ப்ளஸ் 550இல் 2.25% ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 400 இதில் ஏதோ புள்ளி எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்களே சார் அப்போ பெரிய கொஷினாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தோணும். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். 405 இன்ட்டு 0.85 பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கிறதால பைல 100 ப்ளஸ் அதே தான் இங்கேயும் 550 இன்ட்டு 2.25 பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கிறதால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பைல 100. என்ன பண்ணலான்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு வர ஆன்சரை ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைடில் 100 இருக்கிறதால 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம் ஒரு வழி. இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 2 10 11 55. இங்கே அது மாதிரி பார்த்தீங்கன்னா 0 0 ஆகாது, ஆனால் 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 10 0 இங்கே அடிச்சிங்கன்னா 8 5 40 1 5 5. இப்போ இங்கேயும் அடிக்கலாம். 4 5 20 இங்கே அடிச்சிங்கன்னா 0.15 மீதி 3 7 5 35. அப்போ 81 பெருக்கல் 0.17 பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 13.77 பைல 4 ப்ளஸ் இங்கே 11 பெருக்கல் 2.25 இரண்டையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்குதுன்னா 24.75 பைல 2. அப்போ இது 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 3.4425 ப்ளஸ் இங்கே 2ஆல் அடித்தோன்னா 12.375 ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 15.8175 15.8175. லாஜிக் என்னவோ சின்னது தான், பாயிண்ட் வச்சுருக்கிறதால நமக்கு பெருக்கிறதுக்கு இது கேன்சல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கடைசியாக ப்ளஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தப்பு இல்லாமல் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ இதுதான் நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள். அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 100வது நாள். எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக 100 நாட்கள் வினாக்கள் போட்டுட்டு வர்றது 5 கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் நிறைய பேர் தொடர்ச்சியாக 1வது நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் கமெண்ட்ஸ் போட்டு வரீங்க. ஒரு சில நாளில் என்னால் ரிப்ளை பண்ண முடியும், ஓகே கரெக்டாக போட்டிருக்கீங்க வெரி குட் அப்படின்னு சொல்லுவேன். சில நாட்கள் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா இருக்கிற வேலையை பொறுத்து கீழே கமெண்ட்ஸை பார்ப்போம், ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அந்த நேரத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஐயோ கமெண்ட்ஸ் போடுறாங்க நம்மளால் ரிப்ளை பண்ண முடியலையே அப்படின்ட்டு. அதனால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக அந்த கமெண்ட்ஸை பார்த்து தான் இருக்கேன். சிலர்லாம் டெய்லியுமே அன்னைக்கு தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணலனாலும் கமெண்ட்ஸில் விடைகளை போட்டுட்ருக்கீங்க. ஸோ 100வது நாள் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு 100 நாள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய மலையாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். நிறைய பேர் அதை அன்றைக்கி சிலர் கூட போட்டிருந்தீங்க, நோட்டில் டெய்லி எழுதிட்டு வரோம் சார்ன்ட்டு. ரொம்ப சந்தோஷம். அப்படி எழுதிட்டு வரவங்களுக்கும் புதுசாக இப்போ தான் சார் உங்கள் சேனலை நான் பார்க்க ஆரம்பித்தேன், அதுலேருந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அவங்களும் கூட என்ன பண்ணுறீங்கன்னா 1வது நாள்லேருந்து இருக்கிறதையும் திரும்பவும் போட்டு பாருங்கள். அதெல்லாம் போட்டிங்கனாலே போதும், எக்ஸாம்ஸில் நமக்கு நிச்சயமாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். பெரும்பாலான கேள்விகள் உங்களோட ஸ்கூல் புக்ஸில் முன்னாடி கேட்ட தேர்வுகளில் அந்த மாதிரி இருந்து தான் எடுக்கிறோம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருந்தாலும் டெட்டு டிஎன்பிஎஸ்சி அடுத்து வரப்போகிற குரூப் 2 எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலுமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும். சரி வாங்க 100வது நாளுக்கான வினாக்களை பார்க்கலாம். 496வது கேள்வி, 37 1/2 என்ற எண்ணில் எத்தனை 1/8 உள்ளன? 497 சுருக்குக x² x⁴ மைனஸ் y⁴ மைனஸ் y² x⁴ மைனஸ் y⁴. 498 ஒரு வட்ட வடிவ வெளியின் பரப்பளவு 13.86 ஏக்கர் எனில் ஒரு மீட்டருக்கு 20 பைசா வீதம் அதை சுற்றி வேலி போட ஆகும் விலை. 499 ஏ பக்கம் கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவு மற்றும் ஏ பக்கம் கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுகளின் விகிதம் டேஷ் ஆகும். 500 தள்ளுபடி என்பது டேஷின் மீது கணக்கிடப்படுவதாகும்.
சரிங்களாம்மா? இதோட 500 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸையும் அடுத்த நாளுக்கான வினாக்களையும் நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க் யூ.